இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தார்த் சாமி, நீங்க மேற்கு திசையில உங்க பயணத்தை ஆரம்பிச்சு நீங்க போற அந்த வழியில ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சில தடைகள் வரலாம். அப்படி ஒரு தடை வரும்போது நான் உங்க கையில கட்டிவிட போற இந்த கயிறை அறுத்து எந்த எல்லையில உங்களை தடுத்து நிறுத்துதோ அது மேல இந்த கயிறை போட்டுருங்க. இந்த கயிறு ஆதிசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பா மாறி உங்களோட தடைகளை சரி செஞ்சு உங்களுக்கு வழிகாட்டும். அப்புறம் உங்க முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த அரிய பொருளை தேடி வேற எங்கேயும் நிக்காம உங்க பயணத்தை தொடரணும். கை நட்டுங்க. சரிங்க சாமி. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அந்த ரிஷி சாமி சொன்ன மாதிரியே செஞ்சிட வேண்டியதுதான். ஜாய், இரு இரு இரு. என்னாச்சு ராணி? முடியல ஜாய். ராணி, அங்க பாரு, நம்பூதிரி வராரு. மோளே, நம்பூதிரி ஐயா, ஐயா, மோளே, நம்பூதிரி ஐயா, நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. பொம்மி அக்காக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஆபத்துன்னு போன் பண்ணீங்களே, நீங்க போன் பண்ணதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சாமி. ஆபத்து உன் பொம்மி அக்காக்கு இல்ல, உனக்கு தான். விடுங்க நம்பூதிரி ஐயா. என்னாச்சு உங்களுக்கு? யாரா நீ? விடு விடு. ஜாய், யார் நீ? விடு. ககுபரே, கையை விடு. ராணியை விடுங்க. யார் நீ? விடு கைய. ராணியை விடுங்க. வேண்டாம், நீங்க பண்றது தப்பு. முதல்ல விடுங்க. விடு. ஏய் மடுக்கா, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன்னுடைய இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜாய், யார் நீ? ஜாய், 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 எழுந்திரி ஜாய், எழுந்திரி. ஜாய், என்ன பண்ண?
ஜோய் ஜோய் எங்க போனா? விடு விடு. அக்கா, மனு, தமன்னா, நாங்க 4 பேரும் சேர்ந்து தான் பொம்மையை கொன்னோம். பெரியப்பா இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு பெரியப்பா. பாரு. ஐயோ, அனாதையா இருந்த என்னை எடுத்து அவங்க சொந்த பேத்தி மாதிரி வளர்த்தாங்க. இப்படி மாதிரி கொடுத்துட்டு நிக்கிறேன்னு பெரியப்பா. ஜான்சி, பெரிய இழப்புதாம்மா. அதுக்காக நீ அழுது பலவீனமாயிராதம்மா. ஜான்சி, அவங்கள கொண்டவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிமா. எனக்குன்னு இந்த உலகத்துல இருந்த ஒரே சொந்தம் அவங்க மட்டும்தான். அவங்கள இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே பெரியப்பா. ஜான்சி, நீ அழாதம்மா. அவங்க 4 பேரையும் என் கையாலேயே சுட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போறேம்மா. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. பொம்மையை கொன்ன விஷயம் தெரிஞ்சப்பவே அவங்கள நான் கொன்னு இருக்கணும். அவங்கள எதுவும் செய்யாம விட்டது ஏன் தப்புதான். பெரியப்பா, கோர்ட்ல இந்த ஆதாரத்தை காட்டினா கூட எங்களை மிரட்டி தான் இந்த வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டா இந்த கேஸ் நிக்காது. அதுக்கு நம்ம தாத்தா பாட்டியோட நண்பர் எங்க இருக்குன்னு முத கண்டுபிடிக்கணும். ஜான்சி, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? ராணி ராணி, நான் பொம்மி கூப்பிடுறேன், எழுந்திரி ராணி. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ராணி எதுவும் பண்ணிடாத. அவ கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு இது எதுவுமே தெரியாது. அவளை விட்டு, அவ பாவம். கவலைப்படாதே பொம்மி, அந்த ராணியை நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவளை நான் கொல்லவும் மாட்டேன். அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைதான் எனக்கு தேவை.